ஹலோ மச்சான், இது எந்த ஊரான்னு தெரியுமா? நம்மட பொடியா கேப்பமே. ஈலிவட்டையா? எந்த ஏரியாவா? கப்பகனையா? இங்க பாரு, என்ன வேலையா? பூச்சி வேலையா? மேசான், ஒரு ஸ்கேர் எவ்வளோ? 6000 ரூபா. அது ஒரு ஸ்கேர் 6000 மச்சான். அதை விட்டுட்டு வேற ஒரு வேலை உண்டு மச்சான். ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு. என்ன உதவி ஒன்று தெரியுமா? கோழிக்காலையாம். இந்த கோழிக்காலைக்கு முன் வந்து ஒரு உதவி செஞ்சிருக்காங்க மச்சான். அது எங்கேயாம்? கனடாவாம். அவங்களோட பேர் என்னவாம்? மாலா தினேஷாம். அவங்க முன் வந்திருக்காங்க மச்சான் கோழிக்காலைக்கு. இந்த அறியாம் பாருங்க, தெரியுதா? அந்த வேலை எல்லாம் முடிஞ்சு கோழி இல்லையா ஒரு ஆள் மூலமாக வந்திருக்கு மச்சான். அது அவங்க வந்து வேண்டளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கோழி வாங்கி கொடுக்க சொல்லியாங்க. அது இன்னும் வாங்கலை. நான் இன்னும் 2-3 பேர் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கோழிக்கு வாங்க மச்சான் வாங்கி கொடுத்துடலாம். மாலா தினேஷ் இங்கே சொன்ன மாதிரி செய்து கொடுத்துருக்கான். உங்களோட தொகை 70000 ரூபாய்க்கு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு. கோழி இல்லையா? கோழி இல்லாமல் பூட்டு போட்டிருக்காங்களாம். பாருங்க என்னத்தை சொல்கிறது. இப்படி இருக்கு பார்த்து அவங்களையும் சிரிப்பு காட்டுறான போல. இங்கே பாருங்க, கோழி இல்லை. எல்லாம் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு பிறகு கோழியை வாங்கிட்டு போடுவோமா? சரியா? அதுக்கேற்ற ஒரு ஆள்ற உதவி தான் மந்திரிக்கு கோழிக்கு. இவங்க மாலாடு நேசம் வந்து கோழிக்காலை கேட்ட மாதிரி தான் கோழிக்கு அவங்க வரல, முன் வரல. வேற உள்ளங்கால் பார்த்து கோழிக்கு வந்து உதவி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் வீடியோ ஓட்ட முதல் அவங்களும் கோழி வாங்கி தரேன்னு சொன்னவியா. கோழிக்காலை அடித்து முடிஞ்சது கூட வீடியோ போடட்டாம்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்து அவங்க கோழி வாங்கி தரேன்ற மாதிரி கழிச்சவியா. அவங்களும் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மச்சான். மாலாடினே உங்களை வாழ்த்துக்கள். இந்த கோழிக்காலை அடித்து கொடுத்ததுக்கு வாழ்த்துக்களா. வாங்க அந்த புள்ளட்ட கேட்போம். அந்த புள்ள உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்ப்போமே. வாங்க. மச்சான் பார்த்தியா, நிலக்காலம் முடிஞ்சு மச்சான். இது ஆரண்டு செஞ்சுக்காங்க தெரியுமா? இது கனடா இருந்து மாலா தினேஷ் அவங்க குடும்பத்தால் இந்த மாதிரி ஒரு கோழி கூட்டுக்கு தான் அவங்க ஏற்பாடு பண்ணு. நான் தான் அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி நிலக்காலை செய்து கொடுத்தா நிறைய கோழிகள் வளர்த்தா அந்த பிள்ளைக்கு வாழ்வாகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி அவங்க போட்ட காசு வந்து முன்னாடி 45000 ரூபா. அவங்க அந்த கூட்டோட கோழியை வாங்கி கொடுக்க சொன்னவிய. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்கள்ட்ட நான் இப்படி காய்ச்சி ஒரு நிலக்காலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தாங்கன்னு சொல்லி தான் அவங்க மொத்தத்தில் இந்த வேலை முடிஞ்சிருக்கு 70000 ரூபா. ஆமாம், கோழிக்கு அவங்க வரல, முன் வரல. இந்த மாதிரி நிலக்காலைக்கு முன் வந்து காசு 70000 ரூபாய்க்கு அடிச்சு முடிச்சிருக்கேன். சரியா? அவங்களுக்கு இந்த மாலா தினேஷ் கனடாவில் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த காலை உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருக்காங்க. மாலா தினேஷ் அண்ணாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இது கட்டி தந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி கோடி உங்களுக்கு. எனக்கு கூடு மட்டும் கிடச்சிருக்கு இப்போ உங்களோட புண்ணியத்தால். இது எனக்கு கோழி ஒருத்தர் வாங்கி தரதுக்கு ஒருத்தர் இன்னும் சொல்லலை. எனக்கு நீங்கள் கூடு கட்டி தந்ததுக்கு பெரிய கோடி நன்றி உங்களுக்கு. எனக்கு இப்போ கோழி இல்லை, காலம் மட்டும் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு நீங்கள் உங்களால் ஏண்டது எனக்கு ஒரு 10 கோழி என்றாலும் நீங்கள் வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறாக்கள்னா இந்த கஷ்டத்தை தெரிஞ்சு நான் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடந்து கஷ்டப்பட்டேன். ஏழாத அளவுக்கு கிடந்தேன், சாப்பாடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். நீங்கள் இப்போ எனக்கு சின்ன சின்ன உதவியை செய்கிறது எனக்கு பெரிய நன்றி. பெரிய அந்த ஏழாத கட்டத்துக்கு சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் இல்லாத அளவுக்கு இருந்தேன்னா இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அங்காலையும் சின்ன சின்ன உதவிகள் வந்து திருக்கி இப்போ எனக்கு இந்த காலை கட்டி தந்ததும் கோழி காலை கட்டி தந்ததும் பெரிய நன்றி. ஆனால் கோழி எனக்கு உங்களால் வேண்டது எனக்கு 10 கோழி என்றாலும் நீங்கள் வாங்கி தாங்கக்கா. தினேஷ் அண்ணாவுக்கும் மாலாக்காவுக்கும் பெரிய நன்றி. நீங்கள் உங்களை நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், 100 வயதுக்கு நீங்கள் வாழணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். உங்களால் ஏண்டது எனக்கு 10 கோழி என்றாலும் இங்கே வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு ஒருத்தரும் கோழிக்கு ஓம்போடல. காலை கட்டி ஒரு கிழமை சொச்சமாக போகுது. இது பெரிய காலம் மட்டும்தான் இருக்கு, கோழி எனக்கு வாங்கி தரல. நானும் அந்த அண்ணாவும் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்காரு. ஆனால் அந்த அண்ணாவுக்கும் ஒருத்தரும் ஒரு முடிவு சொல்லலை. காலை கட்டி சும்மா இருக்கிறதுல பேர் இல்லையேக்கா. எனக்கு கோழி வாங்கிட்டாங்க. வீடியோ பார்க்குறாங்கன்னா எனக்கு 10-20 கோழி என்று வாங்கி தந்தீங்கண்டா நான் அதில் வச்சு என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுவேன். 2 பிள்ளைகளையும் 2 தம்பி தங்கச்சியும் வச்சு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் பெரிய நன்றி. நீங்கள் 100 வயதுக்கு நல்லா இருந்து வாழணும் என்னால் என்றது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாநாடுன்னு பார்த்தீங்களா அந்த உள்ளடா வாழ்த்த என்ன செய்கிறது என்னமோ தெரியல. ஆனால் ஒரு ஆள் மூலமாக வந்திருக்கும்னா அவர் ஏண்டளவுக்கு ஒரு கோழி வாங்கி கொடுக்க சொல்லிக்காரு, முட்டை விட்ற கோழி மாதிரி. அது வந்து நீங்கள் கேட்குற மாதிரி 10, 15, 20 வராது, அது 5 வரும் அந்த கோழிகள். ஏன்னா அப்போதைய கோழியில விலை தெரியும் தானே. அப்போ அவர் முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டிருக்காரு. அதுக்கு நான் வாங்கி தரேன். மற்ற சாப்பாடும் இன்னும் கோழிகள் வேணும் தானே. இப்போ 6வது பார்த்து இந்த வீடியோ பார்த்து 6வது ஹெல்ப் பண்ணால் நான் கொண்டு வாங்கி தரேன். சரியா? இப்படி என்னென்னு சொன்னாம தான் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் மாறுபடுது. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 0755562 மச்சான். அதில் நார்மலும் இருக்கான், வாட்ஸ்அப்பும் இருக்கான். இதை கொஞ்சம் பாருங்க மச்சான். நம்மளோட வாட்ஸ்அப் மாறுபடுது, என்னமோ தெரியல. பழைய ஆகல்ற அந்த உதவி செய்தவங்களோட நம்பரும் விடுபட்டுது, நம்பர் மாறுபடுது. இன்னொரு தரம் சொல்கிறேன், 0755562 சரியா மச்சான்? இப்போ இந்த புலனர்வ பாட்டி வந்து இல்லவா தண்ணி அடிவாய்ப்பு அவங்க என்ன இப்போ கடைசியா சொல்லிக்காங்க? அவங்க வந்த அன்றைக்கு வந்து பார்த்து சொன்னாங்க கிணறு தோண்டையா. கிணறு தோண்டாம இந்த குழாய் கிணறு அடிக்கிறேன்னா கீழே பாரான்னு சொல்லிட்டு போனோம். கிணறு தோண்டையாமன்னு சொன்னாங்க. அப்புறம் வரல, வந்தா தான் தெரியும் என்ன செய்வாங்கன்னு. கிணறு தோண்டனா சொன்னவிய இப்ப குழாய் கிணறு அடிச்சதானே 2 ரூபா அடிச்சவிய அடிச்சு கீழே பாறை இருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப 2 ஊடம் தண்ணி எல்லாம் வருது. அப்ப அந்த 2 ஊடம் தண்ணி உங்களுக்கு காணாது. அப்ப கொட்டை இறக்கப்புறாங்கன்ட்டு இப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லிக்காங்க, வருவாங்க வந்து அதை செய்து தருவாங்க. சரியா? அவங்க சொல்லித்தாங்க, அவங்க சொன்னா செய்வாங்க அந்த வேலை. ஏன்னாண்டா அவங்க புலனர் வந்து வாரவிய எல்லா ஏற்பாடு பண்ணி தான் வரணும் அவங்க இந்த இடத்துக்கு. இல்லாட்டி இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குழாய் கிணறு அடிக்கல, அப்படி அடிக்கிறேன்னு சொன்னால் மெஷின் மூலமாக தான் அடித்து ஃபுல்லாக இறக்கணும். அப்படி ஏதாவது அவங்க முடிவெடுத்து செய்வாங்க. சரியா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த குழாய் கிணறோ ஏதோ கிணறோ உங்களுக்கு தண்ணி வசதி எடுத்து தருவாங்க. அவசரமா செஞ்சிருந்தாங்க, பெரிய உதவியா இருக்கும். தண்ணி கஷ்டம் சரி வருவாங்க. அவங்க என்னட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க, சாமானம் கிடக்கு அந்த டெப் மாதிரி சாமானம் வச்சு போட்டு போயிருக்காங்க, வந்து செய்து தருவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரியா? வீடை இப்போ 2 நாளையால் வீட்டுற வேலை முடியும். அதையும் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டுது 6 உதவி செஞ்சுருக்காங்கன்ட்டு அவ்வளோ பேரையும் சொல்லுவேன். சரியா? அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடை கொண்டு வந்திருக்கேன் ஒரு மாதிரியா. அதை 2 நாளைக்கு பிறகு இந்த வீடியோ போடுறோம் மச்சான். சரியா? வரணும் வளைச்சு காட்டு மச்சான் அந்த நிலக்காலைய. இதில் பாரு எப்படி காட்டி நெட்டு மச்சான், சூப்பர் கூடா. இரவான் தள்ளி வச்சு அடிச்சிருக்காரு, தூவானமெல்லாம் அடிக்காம. பரவாயில்ல. பின் இப்படியே காணும் மச்சான். நம்மட மாலா தினேஷ், உங்களோட குடும்பத்துக்கு கோடான நன்றி மச்சான். அந்த மாதிரி நிலக்காலை செட் பண்ணி கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு 5-10 கோழியை பார்த்து செட் பண்ணி கொடுங்களேன். பரவாயில்லையா? அவ்வளோ காணுமா நீங்கள் எடுக்கிற வீடியோ?